அதிமுக 2011, 21 ஆட்சியில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்க சோமாஸ்கந்தர் சிலை செய்யப்பட்டது. புதிய சிலை. பொதுவாக சிலை, பழைய சிலை வந்து தேஞ்சிடுச்சு, பின்னமாயிடுச்சு. 54 சிலை, தங்கம் நிறைய இருந்து 67 கிலோ சிலை செய்யப்பட்டது, சோமாஸ்கந்தர் சிலை. அதற்காக பக்தர்கள் கொடுத்த தங்கம், காணிக்கையாக கொடுத்த தங்கம் 5 கிலோ செலவிடப்பட்டது. அதுல கருத்து போயிருச்சுன்னு சொல்லி பக்தர்கள் புகார் செய்யவும் நிபுணர்களை வச்சு ஆய்வு செய்தாங்க. குண்டுமணி அளவு தங்கம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு விஞ்ஞான ரீதியாக ஸ்கேன் செய்து கண்டுபிடிக்கப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்துல? இப்ப பேசின கண்ணு பொறுக்காது திமுகவுக்குன்னு சொன்னாரு, அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல கண்டுபிடிச்சாங்க இதை. அதற்கு வந்து ஒரு சிறப்பு அதிகாரி பொன்வாடிக்கவேல் போனாரு, அவர் தலைமையில் பண்ணாங்க. அதே ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல வெள்ளி பல்லக்கு ஒண்ணு செய்தாங்க. ஆமா, வெள்ளி பல்லக்கு போனா பக்தர்கள் சொல்றாங்க, எனக்கு மரப்பலகையா இருக்குது அப்படின்னு. வெள்ளியே இல்லை அதுல. திருத்தணி முருகனுக்கு தங்க தேர் செய்தாங்க, அதுல தங்க தகடுகளே காணாம போச்சு. இது எல்லாம் நடந்தது. நம்ம சொல்றது எல்லாமே சட்டபூர்வமாக இருக்குது, ஆதாரபூர்வமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தான் விசாரணைக்கு உத்தரவிட்டார். அதை பற்றி அது இல்லைன்னு மறுப்பாரா? அப்ப யாருக்கு கண்ணு பொறுக்கல? நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது இதுல.